வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். எல்லாரும் இந்த தமிழ் பார்த்துருப்பீங்க. படிக்காமல் எப்படி வந்து இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமில் பாஸ் ஆகிறது எப்படி, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயுமே நடந்திருக்கும், ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்ம எக்ஸாமில் எழுதிட்டு வந்திருப்போம். எழுதிட்டு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது ஒரு பையன் சொல்லுவான், டே மச்சான் நான் வந்து எக்ஸாம் வந்து சூப்பராக எழுதியிருக்கேன்டா, நான் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னோம்னா வந்துட்டு, நான் ஒன்றுமே படிக்கலை, நான் ஒன்றுமே எக்ஸாமில் எழுதலை, நான் கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான், ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கேட்டகரியாக இருந்திருப்பீங்க, ஓகேவா? ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னவன் ஃபெயில் ஆயிருப்பான், ஓகேங்களா? ஒன்றுமே எழுதலை, நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னவன் வந்து பாஸ் ஆகிருப்பான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது என்னோட லைஃப்லையும் நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அவன் படிக்காமல் போய் தான் பாஸ் ஆனானா நம்மளுக்கு வந்து தெரியாது, ஓகேங்களா? ஸோ உண்மைக்கே வந்து அவன் படிக்கலையா இல்லை நம்மகிட்ட வந்து பொய் சொன்னானா அப்படின்னு நம்ம ஒரு மனக்குழப்பத்திலே இருந்திருப்போம், ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து படிக்காமல் பாஸ் ஆகுறாங்க பார்க்கலாம் வாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னோம்னா, நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியில் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரி சப்ஜெக்ட், ஓகேங்களா? தியரினா எப்படி இருக்கும்னா, வெறும் ஒரு டயக்ராம் இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அந்த டயக்ராமோட பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த டிக்யூஎம் இந்த மாதிரி என்ன இருக்குன்னா வெறும் தியரியாக இருக்கும், ஓகேங்களா? அதுவும் தியரி சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ப்ராப்ளமெட்டிக்கல் சப்ஜெக்ட். இந்த ப்ராப்ளமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ன்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா வெறும் ப்ராப்ளம்ஸு, டெரிவேஷன் இந்த மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா ப்ரோக்ராம்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ரோக்ராம், ஜாவா இந்த மாதிரிலாம் படிப்பாங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் ஒரே மாதிரி படிக்க முடியாது, ஓகேங்களா? நீங்கள் தியரி எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி ப்ராப்ளமெட்டிக்கல் சப்ஜெக்டையும் படிக்க முடியாது, ப்ராப்ளம் படிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் சப்ஜெக்டையும் நம்ம படிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். அதை எப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்து நம்ம ஸ்லைடு போகிறதுக்குள்ள என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, உங்களோட பேப்பர் வந்து அவங்க எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டானதெல்லாம் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பர் வந்து ஒரு வேலிடேட்டர் திருத்துறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பேப்பரை திருத்துறதுக்கு, ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், ஓகேவா? அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ உங்கள் பேப்பர் திருத்துறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 மினிட்ஸ் தான், ஓகேங்களா? அந்த 2 நிமிஷத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னோம்னா உங்கள் பேப்பரை திருத்தி போட்டுட்டு அடுத்த பேப்பர் எடுத்துருவாங்க. அப்படின்னா அந்த 2 நிமிஷம் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்க போகுது. அந்த 2 நிமிஷத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றதை பொறுத்து என்ன இருக்கு, நம்ம பாஸா ஃபெயிலா அப்படின்றது இருக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அந்த எவாலுவேட்டரை வந்து அந்த 2 நிமிஷத்துக்குள்ள இம்ப்ரெஸ் பண்ணணும், ஓகேங்களா? எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அதை எழுதுங்க, ஓகேங்களா? இப்போ 5 பிக் கொஸ்டின் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குன்னா அதில் உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் தெரியுது அப்படின்னா அந்த 2 கொஸ்டின் நீங்கள் என்ன கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன கொஸ்டின் வந்து நல்லா தெரியுமோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதி சொதப்பி அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னோம்னா அவங்களோட மென்டாலிட்டி மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சென்டென்ஸை வந்து கரெக்டாக மேக் பண்ணுங்க, ஓகேங்களா? அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேல்யூஷன்லேயே பார்க்குறோம், இஸ்ஸு, வாசு, பிகாஸு அப்படின்ற சென்டென்ஸே மாற்றி 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 போடுறாங்க. ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் ஒரு 2-3 கீவேர்ட்ஸ் வச்சிருக்கான், ஓகேங்களா? அந்த சப்ஜெக்டை வந்து ஒரு நைட் உட்காந்து பார்ப்பாங்க போல இருக்கு. அந்த எக்ஸாமுக்கு அந்த கொஸ்டினுக்கு வந்து 2-3 பாயிண்ட்டை மட்டும் வச்சு அந்த பாயிண்ட் இடையில இடையில விட்டுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த வேலிடேட்டருக்கு வந்து இரிட்டேஷன் ஏற்படுத்தும், கண்டிப்பாக உங்களை ஃபெயில் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2 மார்க் கொஸ்டின் கொஞ்சமாச்சு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ அனாலிஸ்டோட பேப்பர் பார்த்தீங்கன்னா மொதல் 2 மார்க் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த 2 மார்க்கை திருத்தும் போதே வந்து நீங்கள் ஒரு 5 2 மார்க் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பையன் வந்து படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதுக்காக எனக்கு 2 மார்க்ல எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல கொண்டு போய் தப்பான கொஸ்டின் அங்கே எழுதாதீங்க, ஓகேங்களா? அது வந்து திரும்ப வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்ச கொஸ்டின் முதல்ல எழுதுங்க, 2 மார்க்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போங்க, ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றதுதான் ஒரு டயக்ராம் இருந்தால் டயக்ராமை வந்து நீட்டாக ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் மீன்ஸ் ஸ்டார்டிங்லாம் நல்லா எழுதுறது, போக 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 டைம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா ரொம்ப வேகமாக எழுதுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமாக போயிருது. அப்படிங்கும் என்னன்னா சரி இந்த பையன் வந்து கடைசியில் இருக்க கொஸ்டின் வந்து அவனுக்கு தெரியல, நம்மளை வந்து குழப்பறதுக்காக தான் அவன் இப்படி எழுதியிருக்கான்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதனால முதல்ல கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியுமே வந்து நீங்க எழுதுற தப்பான கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து மார்க் போடவே மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஏன்ற ரீசன் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து உங்களோட பேப்பரை வேல்யூ பண்றாருன்னா வேல்யூ பண்ணிட்டு மார்க்கை போட்டுட்டு அவர் சீஃப் எக்ஸாமினர்கிட்ட கொண்டு போய் அந்த பேப்பரை போய் காட்டணும். ஓகேங்களா? சீஃப் எக்ஸாமினர் ஒரு பேப்பரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க கண்டிப்பா. அப்ப அந்த ஃபேக்கல்ட்டி வந்து நீங்க எழுதிருக்க தப்பான கொஸ்டினுக்கு மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபேக்கல்ட்டி வந்து நீங்க கரெக்டா எழுதுனதுக்கு மட்டும் தான் மார்க் போடுவாரு. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்றாங்க என்னத்த சொல்லி வச்சுட்டு வா பாஸ் ஆயிடலாம் சொல்லிட்டு. ஓகேங்களா? அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பர்சன்டேஜ், ஒரு 1 or 2% பாஸ் ஆகும், மற்றது ஃபெயில் ஆகிறத வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் தப்பான ஆன்சருக்கு மார்க் போட மாட்டாங்க. ஓகேங்களா? சார் அப்படின்னா வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து எங்களை ஃபெயில் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா, ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாருன்னா அந்த பையனை பாஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்ல அந்த பேப்பரை எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், அந்த இடத்துல கொஞ்சமாச்சும் ஒரு இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்குறது மீன்ஸ் ஒரு கொஸ்டின் எழுதிட்டு நான் தப்பா எழுதிருக்கேன் மார்க் போடுங்கன்னா போட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல தெரிஞ்சதை நீங்க அந்த இடத்துல நீங்க வந்து எழுதணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புக்ல இருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணி உங்களை எழுத சொல்லலாம். அதே டைம்ல உங்களுக்கு வந்து தெரியாத கதை அடிக்கவும் சொல்லலாம். உங்களோட ஓன் வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க கொஞ்சமாச்சும் என்ன பண்ணீங்க அப்படின்னா எழுதினா மட்டும்தான் வந்து அந்த ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு வந்து மார்க் போடுவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100க்கு 45 எடுத்தா பாஸ். ஓகேங்களா? நீங்க ஒரு 35 வரைக்கும் நீங்க வந்துட்டீங்கனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இழுத்து பிடிச்சி பாஸ் பண்றது தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபெயில் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? நீங்க பேப்பர்ல இடம் கொடுக்காட்டாதான் ஃபெயில் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சமாச்சும் வேலிட் இன்புட்டா நீங்க உங்க பேப்பர்ல கொடுங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து பாஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? நான் இந்த வீடியோல தம்ப்நெயில்ல போட்டிருந்த மாதிரி படிக்காமலே போய் நான் வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பான முறையில முடியாது. ஒரு 100% படிக்காட்டாலும் ஒரு 40% நீங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும், பாஸ் ஆக முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா அவர் வந்து கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணுவாரு, ரெலவென்ட் கொஸ்டினுக்கு வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ண தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நம்மகிட்ட கேளுங்க. நம்ம எல்லா டாபிக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போனாலே வந்து நீங்க கண்டிப்பா வந்து கதை அடிக்கன்றது இருக்காது. அதே நீங்க என்ன பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நிறைய பேர் சொல்றீங்க சார் நீங்க கொடுக்கறதா நிறைய கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நீங்க வந்து நல்லா படிங்க. மெயினான அந்த வீடியோ மேக் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா நிறைய சேனல்ஸ் நான் கொஞ்சம் பாக்குறேன். யூடியூப்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னோம்னா வந்துட்டு அவங்க அதான் சொல்றாங்க, ஜஸ்ட் ஃபில் தி 40 pages, 40 பக்கத்தை ஃபில் பண்ணிட்டு வா நீ பாஸ் ஆயிருவ. ஸோ வந்து திருத்துறவங்க வந்து அந்த மைண்ட் செட்ல எப்பயுமே இருக்கிறது கிடையாது தம்பிங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா ட்ரை டு ஸ்டடி 40% ஆஃப் யுவர் சிலபஸ். ஓகேங்களா? ஒரு 40% சிலபஸ் ஆச்சு நீங்க படிச்சுட்டு போனா மட்டும்தான் நீங்க வந்து பாஸ் ஆக முடியும். ஸோ இதுல கொஞ்சம் டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மார்க் எடுங்க. ஆல் தி பெஸ்ட்.